அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஈருலக வெற்றிக்கும் ஓர் அடிப்படையான விடயத்தை பற்றித்தான் நாம் இன்று இங்கு பார்க்க போகின்றோம். எமது வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஓர் முக்கியமான விடயம்தான் பொறுமை. இந்த பொறுமையை பற்றி ஓர் செய்தியை நாம் பார்க்கலாம். ஒரு நாள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மாணவனுடன் இருக்கின்றார். அவர் தன் மாணவனிடம், நான் உனக்கு சொர்க்கத்து பெண்ணை காட்டவா என கேட்கின்றார். அப்பொழுது அவர் காட்டுங்கள் என கூறுகின்றார். அப்பொழுது ஒரு கருப்பின பெண்மணியை காட்டி இவர்தான் அந்த பெண் என காட்டியுள்ளார்கள். அப்பொழுது அவருடைய மாணவர், உலகத்திலேயே இந்த பெண்ணை சொர்க்கத்து பெண் என கூறுகின்றீர்களே, என்ன காரணம் என கேட்டார்கள். இந்த பெண் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். அந்த நோய் வரும்போது நான் கீழே விழுந்து விடுகின்றேன். அப்பொழுது எனது ஔரத்துக்கள் வெளியே தெரிகின்றது. எனவே யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிரார்த்தித்தால் எனது நோய் இல்லாமல் போகும் தானே என கேட்கின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நான் பிரார்த்தித்தால் இல்லாமல் போகும். ஆனால் பொறுமையுடன் இருந்தால் அல்லாஹ் பொறுமைக்கு கூலியாக சொர்க்கத்தை நிச்சயமாக தருவான் என கூறினார்கள். அதற்கு அந்த பெண், நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்றார்கள். எனவே பிறகு அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கீழே விழுந்தால் என் ஔரத்துக்கள் வெளியே தெரிகின்றது. அது வெளியே தெரியாமல் இருக்க பிரார்த்தனை செய்யுங்கள் என கூறிவிட்டு விடை பெற்று சென்றார்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்புகின்றான் என்றால் அவனை அல்லாஹ் சோதனைக்கு உட்படுத்தியே ஆகுவான். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கவலை, கஷ்டம், நஷ்டம், பிரச்சினை, நெருக்கடி, நோய்கள் எல்லாவற்றின் மூலமும் அல்லாஹ் ஒரு முஃமினை தூய்மைப்படுத்துகின்றான். ஒரு மனிதனின் காலில் ஒரு முள் குத்தினாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்பினால் அவன் மரணிப்பதற்கு முன் அவனுக்கு நல்லமல்கள் செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். எனவே நாம் கவலை, கஷ்டம், நோய், குடும்ப பிரச்சினை மூலம் சோதிக்கப்படலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக யாருடைய உதவியும் இல்லாததன் காரணமாக சில பெண்கள் மார்க்கத்தில் தற்கொலைக்கு அனுமதி இருந்தால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்ற நிலையில் கூட இருக்கின்றார்கள். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதுவும் அல்லாஹ்வின் சோதனையே என்று. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையாக இருந்தால் அதற்கு கூலியாக அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். பொறுமையை வாழ்வில் கடைபிடிப்போம். அதன் மூலம் ஈருலகின் வெற்றியை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த பொறுமைக்கு கூலியாக எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.